அப்பா அந்த மீன் பை காட்டு. இதெல்லாம் எவ்வளோ டோட்டலா? 200 200 என்னப்பா மீன் என்ன கழுவி முடிக்கலையா? இல்லப்பா, இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். தண்ணி இன்னும் எவ்வளோ இருக்கு? தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. தண்ணி வேணும். இதெல்லாம் 2-3 டைம் அலசணும் அந்த மீனை. அப்பதான் அலசினாதான் எல்லாமே கிளியரா இருக்கும். மலிச்சு கொஞ்சம் அளவுக்கு இதா இருக்கும், நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம தான் சுத்தமாக தானே சாப்பிடுவோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். தண்ணி வேணும். இன்னும் ஒரு 5 மீன் இருக்குது. அதை கிளீன் பண்ணிட்டு உனக்கு நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வா, அப்புறம் சமையல் பண்ணிக்கலாம். பழைய சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே எடுத்து மீன் குழம்பு வச்சோம்னா மத்தியானத்துக்கு கொஞ்சம் மீனெல்லாம் ஆற வச்சுதான் சாப்பிடணும். உடனே சாப்பிட்டா அது நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஆமா, உடனே சாப்பிடணும். கொஞ்சம் ஆற வச்சு பொறுமையா சாப்பிடுவோம். இப்போ வந்துட்டு போனவரா அந்த டெய்லர் வண்டிக்காரரு? ஆமா கண்ணு, டெய்லர் வண்டிக்காரரு அவருதான். எதுவும் சொல்லல? அதெல்லாம் வண்டி டிரைவர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வண்டி மேல உட்காந்து கிளீன் பண்றோம், உட்காந்து கிளீன் பண்றோம். அப்புறம் அவர் வந்து பூண்டு வாங்கிட்டு போனார்ல, அவருக்கு தேவை வண்டி டிரைவர் எல்லாம் அதெல்லாம் எதுவும் அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி மீன் எப்படி இப்போ சுத்தமா பண்றோம் பாத்தியா, இந்த மாதிரி சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி கிளீனா சுத்தம் பண்ணி ஒரு டைம் அப்படி அலசிட்டு மறுபடியும் 3 டைம் இன்னும் 2 டைம் அலசணும். அப்பதான் அது வந்து அதெல்லாம் சுத்தம்லாம் அது நல்லா இருக்கும் பாக்குறது. இல்லைன்னா ஒரு மனசு ஒரு அருவருப்பாவே இருக்கும் மீன். இந்த மீனை பொறுத்த வரைக்கும், இது மத்தி மீன், இந்த மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் சுத்தம் பண்ணணும். பாரு பவுடு கிவுடு எதுவுமே இல்லை பாரு. தலையை பாரு, தலை மட்டும்தான், வேறு இது மட்டும் தான் இருக்கும், கூடு மட்டும் தான் இருக்கும். மற்றதெல்லாம் பாரு எவ்வளோ கிளீனா இருக்கு பாரு. செவுள் மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டீங்கன்னா ஒரு அது செவுள் மாதிரி தான் இருக்குது. அது தெளிவா எடுப்போம். செவுள் இல்ல கண்ணு, இது ரத்தங்கண்ணு உறைஞ்சு போயிடுச்சு. தொங்குது பாருங்க சைடுல. எது இது வந்து பவுடுப்பா, தாடையா? தாடை மாதிரி சொல்லுவாங்களா? அதை பிச்சிருப்பா பாரு, அதெல்லாம் பாருதா எவ்வளவு கிளீனா. அதை பிச்சிரு, அதை பிச்சு எடுத்துட்டு பாரு எவ்வளவு கிளீனா நான் செய்யறேன் பாரு. இப்படிதான் மத்தி மீன்லாம் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் கிளீன் பண்ணணும் பாரு. இதெல்லாம் இப்படிதான் கிளீன் பண்ணி சாப்பிடணும். யாருக்குமே மத்தி கிளீன் பண்ண தெரியாதா? மத்தி மீன் அவங்களாம் சாப்பிட்டுருக்கலாம் தெரியணும்ல. மற்றவங்களாம் வண்டிக்காரங்க இங்க வந்து மத்தி மீன் கிடைக்குது. எல்லா பக்கத்தும் மத்தி மீன் கிடைக்காதுப்பா. இல்லப்பா, கிடைக்குதுப்பா, கிடைக்கும். ஆனா கிடைக்குது. இந்த அளவுக்கு கிளீன் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்களா. ஒரு பக்கத்து அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து நாம மொத்தம் எத்தனை மீன் இருக்கு? மொத்தம் 10 மீனுப்பா. பெரிய மீன் 10 இல்ல சின்ன மீன்? பெரிய மீன் 10. சின்ன மீன்? சின்ன மீன் ஒரு 5-6 இருக்கும். அந்த சின்ன மீன் வந்து இலவச இணைப்புங்க. அந்த 10 மீன் எங்கள் அப்பா வாங்கினாப்புல. அது வாங்கினதுனால அந்த சின்ன மீன் வந்து அவங்ககிட்ட எப்படியோ கெஞ்சி கிளறி வாங்கிட்டாப்புல. ஜிஎன்னா கிளறது போடணும் போடுறாங்க. அப்புறம் ட்ரிப்ஸ் போடணும்ல, ஆடி ஆஃபர் மாதிரி. ஆடி ஆஃபர் மாதிரியா? இப்போ பொங்கல் ஆஃபர். இப்போ மொத்தம் எத்தனை மீன் இருக்கும்? மொத்தம் வந்து இதில் 10 மீன், அதில் ஒரு 5-6 மீன் இருக்குமா? 5-9 மீன் இருக்குது. அதுலயும் 9 இருக்கா? 9 மீன் இருக்குது. நல்லா திருப்தியா சாப்பிடலாம். 2 பேருக்கு அப்புறம் அவ்வளோதான். இதே நம்ம குடும்பத்துக்கே எடுத்தாலும் அப்புறம் இதுதான் சாப்பிடணும். இதே கிலோ எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா கிலோ. இல்லை நம்ம ஊர் சைட்லயே இதே கம்மியா இருக்கும். நம்ம ஊர்லன்னா 150 ரூபா தான் அது வரும். அவ்வளவுதான் வரும். இங்க வந்து 200 ரூபா கிலோ. அப்படின்னா கோவால வந்து எல்லா ரேட்டுமே அதிகம், ஜாஸ்தி. எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும், தக்காளி எடுத்துக்கிட்டா நேற்றுலாம் 70 ரூபா கிலோ. எல்லாமே கோவாவில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே இந்த ஃபாரின்காரங்க வந்து எல்லாம் பழகிட்டானுங்க. அவங்க எல்லாம் காசு எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்து பழகிட்டாங்கிறதுனால எல்லாம் கோவாவில் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதாவது கோழிக்கறி நேற்று கேட்குறேன், கோழிக்கறி 330 ரூபா சொல்றான் ஒரு கிலோ. 330 ரூபா போட்டு நம்ம ஊர்ல 200 ரூபா 210 ரூபா அவ்வளவுதான் கிலோ. இங்க வந்து அதாவது அந்த தோலை கிளீன் பண்ணிடுவாங்கல்ல, அதே 330 ரூபா கிலோ. கேட்டுட்டு ஏன்டா டே அப்பா இவ்வளவு ரேட்டா அப்படின்னு அப்பயே ஓனர் சொன்னார்ல. நம்ம ஓனர் என்ன சொன்னாரு,
அங்க எல்லாமே ரேட் அதிகங்க, பார்த்து இங்கேயே வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதாவது காய் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு போங்க, காய்கறி வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிருங்க, அங்க போனா ரேட் அதிகம்னாரு. ஆனா நாம வந்தோம், அப்புறம் நம்ம நேத்தே இறக்கிடலாம் இன்னைக்கு இறக்கிடலாம்னு பார்த்தோம். ஆனா லோடு இறக்க முடியல. அப்புறம் என்ன பண்றது, புதன்கிழமை தான் இறக்கோன்ட்டாங்க. அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம கையில என்ன இருக்கு, இப்போ பொங்கல் இங்கேயே கொண்டாடிடுவோம். போ நம்ம வீட்டுக்கு போய் ஏதாவது சந்தோஷமா ஏதாவது குடும்பத்தோட இருக்கலாம்னு நினைச்சோம். நம்ம அம்மா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது முடியாத போயிடுச்சு. அந்த கடவுளே வழி விடாத போயிட்டாரு. என்ன பண்றது. முடிஞ்சுலப்பா, கிளீனிங்லாம் முடிஞ்சு கிளீன் பண்ணிச்சுப்பா, சுத்தமாக கிளீன் பண்ணி. இதான் மீன் வந்து இந்த அளவுக்கு தான். அதாவது நாளைக்கு நீ வந்தீங்கன்னா கூட, இன்னொரு டிரைவர் கூட வந்தீங்கன்னா கூட கிளீனா இந்த அளவுக்கு மீன் எடுத்தோம்னா, மத்தி மீன் எடுத்தோம்னா இப்படி தான் கிளீன் பண்ணணும். இந்த அளவுக்கு கிளீன் பண்ணி இது பண்ணாதான் அது எதுலையுமே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மீன் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு அது டேஸ்ட் இருக்காது. அதே சமயத்தில் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு சுத்தமாக கிளீன் பண்ணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வாங்க அப்படி எப்படி சமைக்கிறோம் என்ன இதுங்கிறது அப்படியே பார்க்கலாம். இப்போ மிளகா பொடியில் போட்டு பரட்டுறீங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை குழம்பு தானே வைக்க போகிறோம்? குழம்பு தான் வைக்க போகிறோம். இது போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். மீனில் வந்து அந்த எசன்ஸ் ஏறிடும். ஓகே ஓகே, சரி, டேஸ்ட் கிடைக்கும். அதனால சரி சரி. தக்காளி வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சா? வெட்டி வச்சுப்பா. அடுத்தது வந்து மீன் குழம்பு வைக்கிறதா. சரி, இது என்ன ஒரு தக்காளி தனியாக இருக்கு? இல்லைப்பா, அது அதிகமாக இருந்ததுனால எடுத்து வச்சிட்டேன். சரிப்பா, அதிகமாக இருந்தாலும் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து மீன் குழம்பு தான் வைக்கிறதா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்கப்பா சரிங்கப்பா. மீன் குழம்பு வச்சிடலாமா? மக்களே இல்லை உறவுகள், நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. இல்லை, மீன் குழம்பு வைக்கலாமா? ஓ, குக்கர்ல வைக்கிறீங்களா? குழம்பு கம்மியாக இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அவர் பத்துனாருங்க. அந்த மீதி இருக்க பேலன்ஸ் கேஸ் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கருக்கு நேரிச்சு கேஸ் முடிஞ்சிருச்சோன்னு. என்ன அந்த கறி துணி எங்க கையில எது தொட்டு இருக்கிற? ஏப்பா, கறி துணியில் தொட வேண்டியதான், கையில ஏன் தொடுறீங்க? சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கடுகு, நம்ம ஊர்ல இந்த சீனி மிளகான்னு சொல்லுவீங்க, அதே மாதிரிதான். அதை கடிச்சா காரம் சுருன்னு இருக்கும். அடுத்து வெங்காயம், ஏப்பா நின்ட்டீங்க? கம்ஃபர்டபுள் இல்லையா? இதே நிழல் பச்சை தானே, வெயிலா இருக்குதானே, வேக்காடா.
தான் மரத்தை எடுத்து படிக்கணும். மழை இருக்கு, ஆனா பட் உள்ளூர் காரங்க தானே வண்டி இருக்கிறாங்க. இந்த சர்வீஸ் ரோட்ல நம்ம அங்க போகும்போது ஒரு ஆலமரம் இருந்துச்சு பாத்தியாப்பா, அந்த இடம் குழுக்குன்னு இருக்கும். பட் ஆனா அங்க சேஃப்டி இல்ல நைட்ல. அதுதான் பாக்குறது. டீசலு, பேட்டரி, நம்மளோட செல்லு, தண்ணி குடிச்சுக்கிறோம். அது சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கவும் குடிச்சுக்கிறோம், நம்ம வாஷ் பண்றதுக்கு எதுக்காவது வேஸ்டேஜுக்கும் தண்ணி வந்து குடிச்சுக்கிறோம். ஆமா, மெயினா வண்டி சேஃப்டியா இருக்குல்ல. இந்த தாடி இந்த போய் வெயில் வச்சுன்னா அதுல இருந்து பிடி கொடுங்க. அது எவ்வளவு டீசலா இருக்காது. என்ன படிப்பா? குழம்பு மசால். குழம்பு மசால் புளியா? இது கறி மசாலா. கறி மசாலா. மீன் மசாலா இல்லையா? மீன் மசாலா இல்லையா? சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுங்க ரைட்டா. மீனுக்கு சிக்கன் அதெல்லாம் போடுங்க. பாருங்க ஒருவேளை எங்க அப்பா ஏற்கனவே போட்டு பண்றாரு. போட்டு படி. நல்ல டேஸ்டா இருக்கு. அதாவது மீன் இதுல மீன் மசாலா இல்லையா, இந்த 4 பொடியுமே போகும். டேஸ்ட் கொடுத்துரும். இந்த மாதிரி அப்படியே இப்படி வதக்கணும். அதுக்கு போட்டு அப்பதான் என்னுடைய சுமல் வராது. பொடி சுமல் வராது. அடுத்து வந்து புளி கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மீனை எடுத்துக்கணும். கடைசியாவா? கடைசியா ஃபைனலா மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இறக்கி வச்சிடணும். ஏன் மீன் கரைஞ்சிருமா? மீன் கரைஞ்சிரும். இது என்னதுப்பா? புளிப்பா. ஓ, புளி கரைச்சிட்டீங்களா? ஏன்னா நீங்களே பண்ணிட்டீங்க. அதெல்லாம் என்ன வேலை ஓட அடிக்கிறதா 5,000 செய்யலாம். ஆல்ரெடி படுத்துக்க முடியல. நம்மளுக்கு ஊருக்கும் போக முடியாத சூழ்நிலை. என்ன பண்றது? விடப்பா விடப்பா விடப்பா. சொன்னேன் ஏங்க இந்த மாதிரி லோடெல்லாம் ஏத்தாதீங்க ஆல்ட் ஆயிரும் அப்படின்னு. அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. என்ன பண்றது? நம்ம தலையெடுத்து எல்லாரும் பொங்கலுக்கு எல்லாம் ஜாலியா கொண்டாடுவாங்க. நாம இங்க வந்து படுக்கணும்னு இது இருக்குது இந்த வருஷம். எப்ப இந்த பொங்கல் இல்லாட்டி அடுத்த பொங்கல்? நான் அதுக்கு சொல்லல. இருந்தாலும் நம்ம அம்மா, நம்ம தம்பி, பெரியம்மா கூட நம்ம சந்தோஷமா இருக்க முடியல பத்தியா. அதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னைக்கு வேணாலும் காசு கூட சம்பாதிச்சிக்கலாங்கண்ணே. ஆனா நம்ம உறவுகளை வந்து நம்ம வந்து விட்டு நம்ம உறவுகள் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனாலதான் அது என்னமோ உண்மைதான். உறவுகள் வந்து நம்ம என்னைக்குமே நம்ம நினைச்சிருக்கிறது நம்ம உறவுகள் தான். உறவுகள் இருந்தோம் நம்ம 2 பேரும் அனாதையா வந்து நம்ம இருக்கிற மாதிரி இங்க கோவால வந்து ஸ்டேட்ல வந்து அனாதையா நீ ஏன்பா சொல்ல? அப்படி சொல்லுப்பா. சிங்கமா இருக்கிற நம்ம விடுப்பா. இல்லைங்க நான் அதை சொல்லல. இந்த மாதிரி இருக்கிறோம்ல வந்து வண்டிக்கு வந்த இதுல இவ்வளவு ஒரு இதா நம்ம வந்து ஏழ்மையா, அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. எல்லாமே எல்லா தொழில் இருக்கணும், எல்லா சுச்சுவேஷன் இருக்கணும். அவனுடைய இதுல எல்லாத்தையுமே அனுபவிச்சு ஆகலாம். சரிங்களா? வந்து எல்லா இடத்துலயுமே கஷ்டம் இருக்கதான் செய்யும். நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொந்த பந்தத்தை போய் பார்க்க முடியாத போயிடுச்சுல்ல. நம்ம அம்மா, நம்ம தம்பி, பெரியம்மா, நம்ம உறவுகள் எல்லாத்தையும் பார்க்க. ஏங்கப்பா இப்ப இது வந்து பொதிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் போடணும். சரி, எல்லாம் பொதியணும். புளி ஊற்றி வச்சு இனிமேல் ஒண்ணும் இல்லை. பொதிஞ்சு வந்த வாட்டி தான் மீனை போடணும். மீனை போட்டு பொதிஞ்சு நல்லா உப்பு கம்மியா இருக்குதா? உப்பு போடுங்க. கம்மியா இருக்கு. போடுங்க. காரம் கம்மியா இருக்குதா? அப்ப இங்க அரிசி எங்க இருக்குன்னு தெரியல. அரிசி வேற இல்ல. நாளைக்காச்சும் வருமா சாப்பாடுக்கு? நாளைக்கு வந்துடும் சாப்பாடு. நாளைக்கு தான் வராது. பாத்துக்கலாம். எங்கேயாவது போய் ஏதாவது கம்மி ரேட்ல ஏதாவது ஒரு அரிசி இருக்கும்ல, அது வாங்கிட்டு வரலாம். உள்ள போனா கோவாவில் போனோம்னா அப்புறம் அரிசி கடைன்னு இருக்கும்ல, ஸ்டோர்ல பார்த்து அதை வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கு இருக்க அரிசி நாளை மறுநாள் தான் இருக்காது. பட் நம்ம நாளைக்கே போயிடலாம். நாளைக்கே நான் போயிட்டு அட்வான்ஸா போயிட்டு வாங்கிட்டு வரலாம். காயெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு தான் நேற்று கறி எடுத்ததுனால இன்னைக்கு வந்து மீன் எடுத்து வைக்க சமைக்கிறோம். நாளைக்கு சாப்பாடு செய்யணும்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த குடம்பு நான் செய்யறேன். செய்ப்பா.
அல்ல எல்லாமே செஞ்சு கத்துக்கணும். எல்லாமே நான் செய்வேன்பா. இதான் நீ செஞ்சாதான் டேஸ்டா இருக்கும். அதனால உனக்கு செய்து வர்றது. நம்ம அம்மா செய்யற டேஸ்ட் நம்மளால வராது. ஐயோ அப்பா பொம்பளை செய்யற டேஸ்ட்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. சரியா? நம்ம அம்மா டேஸ்டே வந்து நமக்கு யாருக்குமே வராது. இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே ஐஸ் சாப்பிட்டு. இந்த ஐஸு 30 ரூபாயாம்மா. நம்ம ஊர்லேயும் அதானே, நம்ம ஊர்லேயும் அதே ரேட்டு தானே, 30 ரூபானாங்க. இந்த மேங்கோ ஐஸு நல்லா இருக்கு, வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கு. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இதையும் எடுத்துட்டேன். என்னப்பா இப்போவாது மீன் போடவே மாட்டியா? கொஞ்சம் தானே போட முடியும். இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. இல்லப்பா கொஞ்சம் நல்லா கொதிஞ்ச வாட்டி போட்டோம்னா தான் மீன் வந்து இதாகும். ஆனா மத்த குழம்பு டக்கு டக்குன்னு கிடையாது. இது என்ன ஒரு இவ்வளவு நேரம் இழுத்துருச்சு, டைம் இழுத்துருச்சு. அப்படி இல்லை கிடையாது. நல்லா புளியை வந்து புளி குழம்பு வைக்கிறோம்ல, புளியை வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் சுட்டுன வாட்டி போட்டோம்னா அந்த புளி குழம்பு வந்து அப்பதான் அந்த எசன்ஸ் எல்லாம் ஏறு மீன்ல. ஏன்னா நல்லா இருக்காது, குழம்பு நல்லா இருக்காது. என்னப்பா குழம்பு வச்சு நீ சொல்லிடுவேன். ஏன்னா அப்படியே இது போட்டு ஒரு 2 நிமிஷம் அதுல இறக்கணும். அவ்வளோதான் டைமிங். இல்லைன்னா மீன் கரைஞ்சிடும். அவ்வளவு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணோமா, அந்த அளவுக்கு இது பண்ணோம்னா நல்லா இருக்கும் குழம்பு. நல்லா சாப்பிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கணும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அந்த அளவுக்கு இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். இந்த குழம்பு வருமா நாளைக்கு வரைக்கும்? ரொம்ப இதான் பார்க்கலாம். வரலாம் பார்க்கலாம். அப்பா ரசத்தை லைட்டாக சூடு பண்ணிட்டோம்னா ரசம் இல்லாமலாம் ஒன்றும் அப்பா இல்லப்பா. ரசத்தை சாப்பிட்டாதான் நம்ம இன்னைக்குதான் மீன் குழம்பு வைக்கிறோம். இதில் புளி ஊற்றிக்கிறோம். மீன் குழம்பு இருக்குன்னா மீன் குழம்புல சாப்பிடும்போது ரசம் தேவையில்லப்பா. பட் ஆனால் ரசத்துல மோஸ்ட்லி ரசம் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் நம்ம 7up பெப்சி அது இதுன்னு குடிக்கிறதுக்கு ரசம் சாப்பிட்றது எவ்வளோ பெட்ரு. அவ்வளோதான். அதே மாதிரி நெஞ்சு கரிசலாக இருக்கிறப்ப ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சாவே வந்து எல்லாமே கிளியர் ஆயிரும். இது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றாங்க, டக்குனு போய் ஒரு 7up ஒரு பாட்டில் சோடா வாங்கி அடிச்சிடுறாங்க. அது பண்ணவே கூடாது. அதே அவங்க 7up சாப்பிடுறது எவ்வளவு கெமிக்கல்னு அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு வாய் வருதுன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து சும்மா அவன் விற்கிறதுக்கு அவன் இது பண்றான். அது வந்து நம்ம மக்கள் அதே மாதிரி மக்கள் வந்து பூண்டை சாப்பிட சொல்ல பார்க்கலாம். வாய்வை ரிலீஸ் பண்ணும் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அதமா வாய்வை வந்து ரிலீஸ் பண்றது பூண்டு. சரியா? இதெல்லாம் வந்து இந்த 7up இந்த மாதிரி நம்ம சோடா அதுன்னு குடிக்கும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள் அதிகப்படுத்தும், கேஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதை புரிஞ்சிக்காம தான் அதெல்லாம் வந்து அவங்க குடிக்கிறாங்க, பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அதாவது 7up என்னென்னமோ ஆப்போன்னு சொல்றான். அதெல்லாம் வந்து வேஸ்ட்னு இல்லப்பா. சில டைம்ல அதுவும் பெனிஃபிட்டா இருக்கும். அது எப்பப்ப சாப்பிடணுமோ அப்பப்ப சாப்பிடணும். 40 வயசுக்கு மேல போனா அதெல்லாம் 7up குடிக்கூடாது. ஏன்னு கேளு. பட் ஆனா அதுல வந்து ஸ்பைனல் கார்டு வலி வருது. அந்த பகுதி இருக்குல்ல, அந்த இடுப்பு பகுதி, அந்த இடம் வலிக்குது, பேக் வலிக்கும். அந்த அளவுக்கு இதாயிரும். அதெல்லாம் அவங்க மக்களுக்கு அதாவது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சாலும் யார் பாருங்க, அவன் இப்படி ஓட்டு வரும் பாரு. அண்ணி எந்த தோண்டி பாரு ஓலே கூட சொல்றேன். ஏன்னு கேளு. இப்ப அவன் என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா? அந்த இடத்துல கட்டமல் ஏத்தி இறக்கிட்டான். ஆமா, அவன் அப்படியே யூ டர்ன் பண்ணாப்பா. லெஃப்ட்ல தான் வண்டி இருந்துச்சு, நம்ம நேத்தா பார்த்தோம்ல. ரைட்டுப்பா, கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கூட வரலாம் தான். அவனுக்கு அர்ஜென்டா லோடு எடுத்து போற மாதிரி இருக்கும். அதனால அவன் அர்ஜென்ட்ல வந்துட்டான். அது நாம என்ன பண்ண உடனே ஒரு டிரைவர் ஒரு எப்படி வண்டி ஓடணும்னு தெரியாம வந்து அவன் வந்து வண்டி எடுக்கிறான். அவ்வளவுதான் குழம்பு இறக்கலாமா? மீன் குழம்பா இறக்கலாமா? என்னப்பா யூபி வண்டிக்காரர் வந்து அவங்களும் சமைப்பாங்க வட்டிக்குது. ஆமா, அவங்க சப்பாத்தி சமைப்பாங்க. சப்பாத்தி சமைப்பாங்களா? சப்பாத்தி சமைப்பாங்க. தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணிக்கான சப்பாத்தி சமைப்பாங்க. உடனே மீன் குழம்பு அவ்வளவுதான் முடிஞ்சது. இறக்கலாமா? இருப்பா ஒரு நிமிஷம். இறக்குறீங்களா? ஆமா ஆமா. இல்ல மீன் கரைஞ்சிருப்பா. சரிப்பா நல்லா கொதிக்க பாரு. கொதிக்க வச்சு மீன் குழம்பு இறக்கணும். குழம்பு எப்படி ருசியா இருக்குன்னு தான் தெரியல. சரி பார்க்கலாம் இறக்குங்க. அம்மா இதுக்கு இல்ல. அப்பா அம்மா இதுக்கு இல்லன்னு நீங்க வந்து அதே சொல்லாதீங்க. ஓரளவுக்கு நாமளும் நல்லா வைக்கணும். நாமளும் நல்லா வைக்கணும். எனக்கு தெரிஞ்சுதான் நான் வைப்பேன். அப்புறம் இருந்தாலும் அம்மா வைக்கிற குழம்பு நான் 5 மணிக்கு கிளம்பலாம். சரி இறக்குங்க. அடுப்பு இதுதான் ரொம்ப ஹீட்டு. வெய்ய அடிக்கிறதுல கிடையாது. இந்த அளவுக்கு வெய்ய அடிக்குது. இப்படி
பாருங்க கோவா வந்து வெயில் பகுதியா இருக்குது. இருங்க அந்த போர்டை காட்டிடலாம். போர்டை காட்டணும்னா மக்களுக்கு தெரியுமில எந்த ஏரியா என்ன ஏதுன்னு. கோவான்னு சொன்னா தெரியும். நம்ம கோவானா எக்ஸாக்டா நம்ம கோவாலேயே இருக்கிறங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட கூடாது இல்ல. நம்ம கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கிறங்கிறது தெரியணும்ல. கண்டிப்பா. சரிங்கண்ணா, குழம்பு வச்சாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு. குழம்பு வந்து குக்கர்ல இருந்து வேற எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணும்பா. பண்ணணும் கொஞ்ச நேரம். சரி டிஸ்போஸ் இல்ல, வேற எதையாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படி சொல்லி குழம்பு சேஞ்ச் பண்ணுவோம். டிஸ்போஸ்னா வந்து தூக்கி எறியறதுன்னு அர்த்தம். அப்ப சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லு. மீன் கலந்துட கூடாது. கொஞ்ச நேரம் ஆகட்டும், இது ஆறட்டும். சரி கொஞ்சம் ஆகட்டும். ஆட்டி குழம்பு வந்து அதை வந்து சரி நம்ம சேஞ்ச் பண்றது அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். உறவுகளே சாப்பாடு வச்சு மீன் குழம்பும் வச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியதா வேலை. சாப்பிடும் போது அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஏன்பா இது ஏன் அடிக்கடி தூக்கி விடுறீங்க? தண்ணி அதிகமாக வச்சிட்டீங்களா? தண்ணி அதிகமாக இல்லை, அதாவது சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். விசில் சரியா இல்லை, அதனால சாப்பாடு குழஞ்சி போயிடும். சரி சரி, அதனால விசில் தூக்கி வரும். நம்ம ஜோதி பெருமை அப்படிதான் செய்யும். என்ன போட்டு வெட்டிட்டீங்களா? அடியுதே மீன் குழம்பு நல்லா இருக்குதா? இல்லப்பா நானும் சாப்பிட்டேன். மீன் குழம்பு நல்லா இருக்கு. நம்ம உறவெல்லாம் உறவுகளே இன்னைக்கு மீன் குழம்பு சிறப்பாக இருந்துச்சு. அப்பா பாருங்கள் விட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருக்கிறாரு. இன்னுமே பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்ருக்குறோம். நீங்கள் இதே மாதிரி எங்கள் வீடியோக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். எல்லாம் பொங்கல் ஜாலியாக இருப்பீங்க. நாங்கள் பொங்கல் இங்கே இருந்துட்டோம். ஸோ வீடியோ வர்றதும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, தேங்க்யூ வெரி மச்.